பிரிவுச்சுவடு 4 முக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து வாங்க தயார் நிலை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து 8 முக்கு பிரிவுச்சுவடில் முதல் முக்கை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, உங்களோட உடம்பை பின்பக்கமாக திருப்பி வலது கீழே தடை பண்ணி இடது கீழே ஒரு உச்சி வெட்டு பண்ணியிருப்போம். அப்படியே முன்பக்கமாக திரும்பி இடது கீழே தடை பண்ணி வலது காலை தூக்கி முன்னாடி வச்சு ஒரு உச்சி வெட்டு பல்லை வெட்டு பண்ணியிருப்போம். இப்போ அப்படியே உடம்பை திருப்பி இடது காலை போட்டு இடது கையில் ஒரு பல்லை வெட்டு பண்ணியிருப்போம். இப்போ இரண்டாவது கட்டத்தில் இந்த கலரிடவு காலடி அமத்து மாதிரி வெளிச்சவை காலடி அடித்து முன்னாடி வச்சுட்டு உடம்பை பின்பக்கமாக திருப்பி இடது அமத்து பண்ணியிருப்போம். இப்போ அப்படியே எலும்பி முன்பக்கமாக திரும்பி தடை பண்ணி ஒரு காலத்துக்கு முன்னாடி வச்சு உச்சி வெட்டு பல்லை வெட்டு பண்ணுறோம். அப்படியே உடம்பு திருப்பி இடது கீழே ஒரு பல்லை வெட்டு பண்ணுறோம். இப்போ அப்படியே முன்பக்கமாக தடை பண்ணுறதோட ஒரு சொட்டையடி பண்ணியிருக்கோம். வலது பக்கமாக வலது கை நீட்டி ஒரு உள்சரி காலடி பண்ணி அந்த காலை அப்படியே நம்மளோட முதுகுக்கு பின்னாடி வச்சு அப்படியே ஒரு இடதமத்து பண்ணியிருப்போம். இதை வந்து நம்ம இதான் இவ்வளோ தான் ஒரு முக்கு. இந்த ஒரு முக்கு வந்து ஒரு 3 அல்லது 4 முறை நம்ம வந்து ஒரு தடவை திரும்ப செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம 4 முக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம தயார் நிலை. 8 முக்கு பிரிவு சுவடு, ஒரு முக்கு துவங்கு. ஓகே, அப்படியே சமநிலை. தயார் நிலை. ஓகே, இப்போ நம்ம இரண்டாவது முறையாக செஞ்சிடலாம். துவங்கு. ஓகே, இப்போ அப்படியே மறுபடியும் ஒரு மூன்றாவது முறையாட்டு தயார் நிலை. துவங்கு. ஓகே, இப்போ அப்படியே கடைசியாக ஒரு 4வது முறை மட்டும் செஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது 8 முக்கு 4 முக்குக்கு போயிடலாம். ஓகே, துவங்கு. ஓகே, அப்படியே தயார் நிலை. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முக்கை வந்து ஒரு 4 நேரம் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து அந்த 4 நேரம் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு முக்கு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஒரு முக்கை கூட ஒரு தடவை பண்ணிவிட்டு அதே பொசிஷன்லேருந்து 2வது முக்கு எப்படி ஆரம்பிக்கிறது, 3வது முக்கு எப்படி ஆரம்பிக்கிறது, 4வது முக்கு எப்படி ஆரம்பித்து முடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து அப்படியே பார்த்துடலாம். சமநிலை. வணக்கம். தயார் நிலை. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு முக்கு பண்ணி முடிச்சிடலாம். அப்படியே பின்பக்கமாக திரும்பி தடை பண்ணி ஒரு உச்சி வெட்டு பண்ணுறோம். முன்பக்கமாக திரும்பி இடது கீழே தடை பண்ணி உச்சி வெட்டு பல்லை வெட்டு பண்ணுறோம். அப்படியே இடது காலை திருப்பி போட்டு இடது கீழே ஒரு பல்லை வெட்டு பண்ணுறோம். இப்போ வலது காலை தூக்கி ஒரு வெளிச்சவை அள்ளி பண்ணி ஆப்போசிட் சைடில் உடம்பு திருப்பி ஒரு இடதமத்து பண்ணுறோம். அப்படியே அந்த பக்கமாக இடது கீழே தடை பண்ணுறதோட வலது காலை முன்னாடி ஒரு உச்சி வெட்டு பல்லை வெட்டு பண்ணுறோம். இப்போ உடம்பு திருப்பி இடது கையில் ஒரு பல்லை வெட்டு பண்ணுறோம். இப்போ முன்பக்கமாக தடை பண்ணுறதோட ஒரு சொட்டையடி பண்ணுறோம். வலது பக்கமாக ஒரு உள்செவி கால் பண்ணி காலை முதுகுக்கு பின்னாடி வைக்கிறோம். அப்படியே ஒரு இடதமத்து பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஒரு முக்கு முடிச்சிட்டோம். இப்போ 2வது முக்கு எப்படி கண்டினியூவாக பண்ணுறது அப்படிங்கிறது இதுலேருந்தே பார்க்கலாம். நம்ம இடதமத்து பண்ணி இந்த பக்கமாக தயாரில் நிற்கிறோம். இப்போ நம்ம முதல் முக்கு பண்ணுற மாதிரியே அப்படியே உங்களோட வலது பக்கமாக உடம்பு திருப்பி வலது கீழே தடை பண்ணி இடது கீழே ஒரு உச்சி வெட்டு பண்ணுறோம். முன்பக்கமாக திரும்பி இடது கீழே தடை பண்ணுறதோட வலது காலை தூக்கி வச்சு உச்சி வெட்டு பல்லை வெட்டு பண்ணுறோம். இப்போ மறுபடியும் உடம்பு திருப்பி இடது காலை தூக்கி வச்சு இடது கீழே ஒரு பல்லை வெட்டு பண்ணுறோம். இப்போ வலது காலை தூக்கி ஒரு வெளிச்சவை காலடி முன்பக்கமாக வச்சுருக்கோம். இப்போ பின்பக்கமாக உடம்பு திருப்பி இடது கையில் ஒரு அமத்து பண்ணுறோம். இப்போ அப்படியே அமத்து பண்ணி எழும்பிடும். மறுபடியும் நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ அந்த பக்கமாக போக போகிறோம். இடது கையில் தடை பண்ணி வலது காலை முன்னாடி உச்சி வெட்டு பல்லை வெட்டு பண்ணுறோம். இப்போ உடம்பு திருப்பி இடது கையில் ஒரு பல்லை வெட்டு பண்ணுறோம். இப்போ வலது கையில் தடை பண்ணுறதோட இடது கையை தூக்கி ஒரு தொட்டையடி பண்ணுறோம். வலது பக்கமாக உங்களோட வலது கையை நீட்டுறீங்க. வலது காலை தூக்கி ஒரு உள்செவி காலி பண்ணி காலை முதுகுக்கு பின்னாடி வச்சுருக்கோம். இப்போ அப்படியே ஒரு இடதமத்து பண்ணுறீங்க. இப்போ நம்ம வந்து 2 முக்கு முடிச்சிட்டோம். இப்போ 3வது முக்கு தொடர்ச்சி அதே மாதிரி தான். உங்களோட உடம்பு வலது பக்கமாக பின்பக்கமாக திருப்புறீங்க. வலது கையில் தடை பண்ணி இடது கையில் ஒரு உச்சி வெட்டு பண்ணுறீங்க. இப்போ உடம்பு அப்படியே அந்த பக்கமாக திருப்பி இடது கையில் தடை பண்ணுறதோட வலது காலை முன்னாடி தூக்கி வச்சு உச்சி வெட்டு பல்லை வெட்டு. இப்போ உடம்பு திருப்பி இடது காலை தூக்கி வச்சு இடது கையில் ஒரு பல்லை வெட்டு பண்ணுறீங்க. இப்போ வலது காலை தூக்கி ஒரு வெளிச்சவி காலடி அப்படியே உடம்பை இடது கால் பக்கமாக திருப்புறீங்க. ஒரு இடதமத்து பண்ணுறீங்க. இப்போ அப்படியே எலும்புறீங்க. மறுபடியும் இடது கையில் தடை பண்ணுறதோட வலது காலை முன்னாடி தூக்கி வச்சு ஒரு உச்சி வெட்டு பல்லை வெட்டு பண்ணுறோம். உடம்பு இப்போ வந்து திருப்பி இடது காலை தூக்கி வச்சு இடது கையில் ஒரு பல்லை வெட்டு பண்ணுறோம். இப்போ வலது கையில் தடை பண்ணுறதோட ஒரு சொட்டையடி பண்ணுறோம். வலது பக்கமாக உங்களோட கைகளை நீட்டுறீங்க. வலது காலை தூக்கி உள்செவி காலடி பண்ணி
எந்த பக்கமாக கால் அடிச்சுமோ அந்த பக்கத்துக்கு காலை தூக்கி வச்சு ஒரு இடது முக்கு. இப்போ நம்ம 3 முக்கு முடிச்சிட்டோம். இப்போ கடைசி 4வது முக்கு எப்படி பண்ணுறதுன்னா, அப்படியே உடம்பை பின்பக்கமாக திரும்பி வலது கீழே தடை பண்ணி இடது கீழே ஒரு உச்சி வெட்டு பண்ணுறோம். உடம்பு முன்பக்கமாக திருப்பி இடது கீழே தடை பண்ணுறதோட வலது காலை முன்னாடி தூக்கிச்சு உச்சி வெட்டு பல்லை வெட்டு பண்ணுறோம். இப்போ அப்படியே உடம்பை திருப்பி இடது காலை தூக்கி வச்சு இடது கையில் பல்லை வெட்டு பண்ணுறோம். இப்போ வலது காலை தூக்கி ஒரு வெளிச்சவை காலடி பண்ணுறோம். அப்படியே உடம்பை இடது பக்கத்துக்கு திருப்பி ஒரு இடதமத்து பண்ணுறோம். இப்போ அப்படியே எலும்பி ஒரு இடது கையில் தடை பண்ணுறதோட வலது காலை முன்னாடி தூக்கி உச்சி வெட்டு பல்லை வெட்டு. இப்போ உடம்பை திருப்பி இடது காலை தூக்கி வச்சு இடது கையில் ஒரு பல்லை வெட்டு பண்ணுறோம். இப்போ வலது கையில் தடை பண்ணுறதோட ஒரு சொட்டை அடி, வலது பக்கமாக வலது கை நீட்டி ஒரு உள்சுவை காலடி, அப்படியே முதுகுக்கு பின்னாடி வைக்கிறதோட ஒரு இடதமத்து. தயார் நிலை. இப்போ நம்ம அதாவது ஒரு முக்கு நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அங்கே 4 முக்கு முடித்து நம்ம நிற்கிறோம். இவ்வளோ தான் 4 முக்கு. உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும்.